இது வரைக்கும் பார்த்ததில்ல, பேசினதில்ல. ஆனா பேராவது தெரியுமா இல்ல அது கூட? சம்பூர்ணா. அவ பேரு சம்பூர்ணா. பொம்மி, இங்க பாரு, இந்த நகை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீ வெளியவே அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? இங்க பாரு, தபால் வந்துருச்சு. ஒண்ணும் இல்ல, இந்த மாலை ரொம்ப அழகா இருக்கு இல்ல? இந்த கல்லெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கல்லெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு தபால் மாமா கிட்ட இருந்து தான் கேட்கணும். தபால்காரரை விடு. இந்த மாலை உனக்கு பிடிச்சிருக்கா? ரசகுல்லா தான் எனக்கு எப்பவும் பிடிக்கும். ஏய், நான் இந்த மாலைய பத்தி கேக்குறேன்டி. இது உனக்கு பிடிச்சிருக்கா? நீ ஏன் வச்சுக்கோ. ஐயோ மாலை. என்னது? மாலை என்ன மாலை? இவங்க நட்புக்கு முன்னாடி மாலை ஈடாகுமா? இங்க பாரு, வெற்றி தோல்வி எல்லாம் முக்கியம் இல்ல. முயற்சி பண்ணியாவது நம்ம பார்க்கலாம்ல. நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒருத்தரை, சந்திக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்றது தப்பு இல்லையா? உங்க முன்னாடி இவ்ளோ அழகா ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா நீங்க இன்னொருத்தரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இது தப்பு இல்லையா? நீங்க மனசை திறந்து பேசுங்க. நம்ம நாட்டுல இப்படிலாம் நடக்கிறத பார்த்து நான் மனசை திறந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கௌதமி. ஓஹோ, இதெல்லாம் நீங்க முதல் தடவை கேக்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன லண்டன்லயா பிறந்தீங்க? இல்லப்பா, இங்க தான் நான் பிறந்தேன். ஆனா நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். 10 வயசுலயே நான் லண்டனுக்கு போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு உலகம் இருக்கிறதே புரிஞ்சுக்கிட்டேன். அங்க ஜாதி, குலம், ஆண் பெண்ணு எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான், சமம் தான். இனி அந்த சம்பூர்ணாவது அவளுடைய விருப்பப்படி தான் இந்த கல்யாணத்தை பண்றாளான்னு கேட்டாதான் தெரியும். எதுக்கு சிரிக்கிற? நான் இப்ப ஜோக்கா சொன்னேன். அப்புறம் ஜோக் இல்லாம, இது இந்தியா. இங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி, பொண்ணுங்க ஒரே பதில மட்டும் தான் சொல்லுவாங்க, ஆமா. அப்படின்னா முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனை உனக்காக பாத்துட்டு வந்து சொன்னா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதம் தெரிவிப்பியா? ஆமா, சொல்லுவேன். எங்க அப்பாவுக்கு பிடிச்சா எனக்கும் தான் பிடிக்கும். இந்த மாலை ரொம்ப கனமா இருக்கே. இத போட்டுட்டு நடந்த நான் அப்படியே கீழே விழ வேண்டியதுதான். இவகிட்ட இருந்து இத சாக்கா வச்சு மாலைய வாங்கிட வேண்டியதுதான். இங்க பாரு சம்பூர்ணா, அவதான் கனமான மாலை வேண்டான்னு சொல்றாள். அவகிட்ட இருந்து வாங்கிட. இவளுக்கு கனம் இல்லாத மாலையா காட்டுங்க. இது எப்படி இருக்குன்னு பாரு. அக்கா, என்ன? கொஞ்ச நேரம் அத்தை என்ன தேடாம பாத்துக்கிறீங்களா? பக்கத்துல இருக்க தபால் நிலையம் போயிட்டு வரேன். திட்டு வாங்க போறியா? என்னக்கா பேசுறீங்க? நான் தபால் வாங்க போறேன். என் அனுமதி இல்லாம நீ தபால் நிலையத்துக்கு போனா கண்டிப்பா திட்டு தான் வாங்குவ. சரி, நீ இப்ப எதுக்கு தபால் நிலையத்துக்கு போனோம்? என் கடிதாசிக்கு பதில் கடிதாசி வந்திருக்கான்னு என்ன பாக்கணும். கடிதாசி? அக்கா, முதல்ல பதில் வரட்டும், அப்புறம் அத பத்தி சொல்றேன். எனக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா நீங்க? இங்க பாருங்கக்கா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம திட்டு அடி எல்லாம் வாங்குவோம். சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஆனா சீக்கிரமா வந்துடணும், சரியா? நமக்கு கல்யாணம், அதனால இப்படி தெருவுல கண்டபடி சுத்தக்கூடாது, சரியா? போ. எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டே இருப்பீங்க? வேற ஏதாவது ஒண்ணு காட்டுறீங்களா? நல்லா கல்லு வச்சதா காட்டுங்க. தபால்கார மாமா, தபால்கார மாமா, சொல்லுமா. நான் ஒரு கடிதாசி கொடுத்தனே, அது கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா? அதுக்குள்ளேயே மறந்து போயிட்டீங்க? ஒரு நிமிஷம். இந்த கடிதாசி போய் சேர வேண்டியது என் உயிரை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாமா, சரியா? இது என்னோட கடிதாசி இல்ல, இது என்னோட கல்யாண மோதிரம்னு நினைச்சுக்கோங்க. ஓ, நீயா? அந்த கடுதாசியா? அத நான் எப்பவோ போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேனே. சேர்த்துட்டீங்களா? அப்ப அதுக்கான பதில் கடிதாசி எங்க சீக்கிரம் கொடுங்க. அதோட பதில் கடிதம் என்கிட்ட போய் எப்படிமா இருக்கும்? என்னோட வேலை என்னன்னா, நீ கொடுத்த கடிதாசிய தபால் நிலைய கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான். அந்த ஊர்ல இருக்கிற தபால்காரர் தான் நீ யாருக்கு அனுப்புனியோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. எனது வேற தபால்காரரா? அவர் யாருன்னு எனக்கு தெரியாதே. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பதில் கடிதாசி வராதா? அனிருத் சார், உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு கடிதாசி வந்திருக்கு சார். கடிதமா? இது இல்ல, இந்தாங்க. கௌதமி, கௌதமி, ஹே, நீ என்ன பண்ற? லெட்டர் கொடு. கௌதமி, அது எனக்கு வந்த லெட்டர். அப்போ நான் யாரு? நான் நில்லு. பாக்குறேன். உங்களுக்கு யாரு அவ்வளவு அவசரமா லெட்டர் அனுப்பி என்ன விளையாடிட்டு இருக்க நீ? அத கொடு. யாருன்னு பாக்குறேன். எலிசபெத், மேரி. கௌதமி,
கௌதமி. கிறிஸ்டினா இவ்ளோ பொண்ணுங்களா? இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, பொம்மி எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இங்க எங்கேயாவது இருந்தா கண்ணுக்கு தெரிய மாட்டாளா என்ன? அம்மா நீங்க இங்க இருங்க, அவ எங்க இருக்கா நான் போய் நீ பார்த்துட்டு வரேன். இங்கேயே இரு. அந்த குறும்புக்கார பொம்மி என்னதான் பண்றான்னு நானும் போய் பார்த்துட்டு வரேன். பதில் கடுதாசி வரலன்னா ஏன் கல்யாணம் எப்படி நடக்கும்? அது இருக்கட்டுமா, அந்த கடுதாசில அப்படி என்ன கேட்டிருக்க? ஏன்னா பதில் வரலன்னா அந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லியிருக்கியே. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற வருங்கால கணவருக்கு 2 நிபந்தனைன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? என்னோட கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னு எனக்கு தெரியணும்ல. அது தெரிஞ்சாதான் என் கல்யாணமே நடக்கும். இந்த வயசுலயே நீ கல்யாணம் பண்றதுக்கு நிபந்தனை எல்லாம் போடுறியா? இல்லையா பின்ன? கல்யாணம் எப்ப வேணா கிடைக்கும், ஆனா அம்மா கிடைக்குமா? தபால்கார மாமா, நீங்க சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. என்னை கூட்டிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிக்க போற வீட்டுல விட்டுருங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அக்காவையும் அத்தையையும் ஏமாத்திட்டு உங்களை பார்க்க இங்க வந்தேன். சரி சரி. கௌதமி குடு. இத பாருங்க, இத பிடிங்க. அது யாரோடைய கடிதனாவது சொல்லேன். இந்த உலகத்திலே பெரிய முட்டாள் பொண்ணோட கடிதம் இது. முட்டாளா? காட்டு. இருங்க கௌதமி இருங்க, குடு. காட்டு. என்னோட வருங்கால கணவருக்கு. உனக்கான பதில இந்த முட்டாள் மாமி சொல்றேன். உன் புகுந்த வீட்டுக்கு கடிதாசி எழுதுற அளவுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அது சரி, நீ முதல்ல எப்படி எழுதி அனுப்புன? உனக்கு தான் எழுத படிக்கவே தெரியாதே. இங்க பாரு பொம்மி, இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னா உன் கைய கால முறிச்சிருவேன். ஒரு சடங்குக்காக ஒரு பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வரணுமா? எங்க அம்மாவுக்கு என்ன தவிர யாருமே இல்லை. 6 மாசத்துக்கு முன்னாடி என் அப்பா எங்களை விட்டுட்டு வானத்துல வசிக்க போயிட்டாரு. எங்க அம்மாவை தனியா விட்டுட்டு என்னால புகுந்த வீட்டுக்கு வர முடியாது. என்னுடைய 2 நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். தங்களின் இல்ல, என்னது அம்மாவின் பேர் அழிஞ்சிடுச்சு. தவறுதலா இந்த லெட்டர் என் கையில கிடைச்சிருக்கு. அதுவும் நல்லதா போச்சு. இந்த கடிதம் மட்டும் அவ கட்டிக்க போறவன் கையில கிடைச்சிருந்தா இந்நேரம் கல்யாணமே நின்னு இருக்கும். நீ ஏன் அப்படி சொல்ற கௌதமி? நீங்க படிக்கலையா? அவ கல்யாணம் பண்ண நிபந்தனை போட்டிருக்கா. அவளை கட்டிக்க போறவ மட்டும் இந்த கடிதத்தை படிச்சிருந்தா என்ன நினைச்சிருப்பா? இவ பைத்தியம், திமிரு பிடிச்சவன்னு. துணிச்சல்காரி, தைரியமானவ, அவ புதுமையா சுதந்திரமா சிந்திக்கிற பொண்ணுன்னு கூட நினைக்கலாம் கௌதமி. இது கொஞ்சம் அதிகமா தெரியல? கொஞ்சமா? பழமைவாதத்திலையும் பெண்ணடிமையிலையும் மூழ்கி போயிருக்கிற இந்த சமூகத்துக்கு முன்னாடி நிபந்தனை வைக்கிறது கொஞ்சம் இல்ல, ரொம்ப ரொம்ப துணிச்சலான விஷயம். இந்த பொண்ணு கலக்குறால. இங்க பொண்ணுங்களோட சம்மதத்தையே கேட்க மாட்டாங்கன்னு நீ சொன்னல, ஆனா இவ சம்மதிக்கணும்னு சொல்றா பாத்தியா? அவ ஏதோ பைத்தியம். கௌதமி, இருட்டுல எல்லாருக்கும் வழி காட்டுறதுக்கு ஒரு சின்ன நெருப்பு பொறி போதும். இப்படி மூடத்தனத்துல மூழ்கி இருக்கிற ஆளுங்களுக்கு நடுவுல நம்பிக்கையை உயிர் போட வச்சுக்க இந்த ஒரே ஒரு பைத்தியம் போதும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணேன். ஆனா இவ என்னடானா கடிதாசி அனுப்பி காரியத்தை கெடுத்துட்டா. இன்னைக்கு சாயந்தரம் கூட சடங்கு இருக்கு. ஆனா இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வருவாங்களே இல்லையோ யாருக்கு தெரியும்? இன்னைக்கு சடங்குக்கு வராம இருந்தா அது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணமும் ஆகாது, அம்மா விட்டுட்டு போக வேண்டிய அவசியமும் இருக்காது. எப்படி பைத்தியம் மாதிரி பல்ல காட்டுற பாரு உன்ன. என் வாய் அப்படி அழுத்தி பிடிச்சு திறந்து வச்சிருந்தா அப்படிதான் பல்ல விடிய தெரியும். ஐயோ கடவுளே, வாய் இருக்க வாயி. உன் கல்யாணத்தை மட்டும் இல்ல, சம்பூர்ணா கல்யாணத்தையும் நிறுத்திடுவ போல இருக்கே. திடீர்னு நாங்க சம்பூர்ணா சீருக்கு என்ன பண்ணுவோம்? நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு தான் கடுதாசி போட்டேன்.
அவர் கோவப்பட்டார்னா நிக்க போறது ஏன் கல்யாணம் தான். சம்பூர்ணாக்கு கல்யாணம் ஒன்னும் நின்னு போகாது. எனக்கும் சம்பூர்ணாக்கு கல்யாணத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன? இவளை கட்டிக்க போறவனுக்கு கண்டிப்பா இந்த லெட்டர் அனுப்பி வைக்க. இதோட கவர் எங்கன்னு தெரியலையே. இதோட கவரை நீ பாத்தியா கௌதமி? அப்ப அந்த பொண்ணு என்னை விட திறமையானவன் சொல்ல வரீங்களா? இது என்ன கேள்வி கௌதமி? நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. எங்க அப்பா அடிக்கடி என்ன சொல்வார் தெரியுமா? என்ன மாதிரி அன்பான திறமையான பொண்ணு இந்த ஊர்ல யாரும் இல்லைன்னு சொல்வாரு. நான் பியானோ வாசிப்பேன், டென்னிஸ்ல உன்னை தோக்கடிச்சேன், ஷேக்ஸ்பியரா இருக்கட்டும் இல்ல இளங்கோவடிகளா இருக்கட்டும், யாரை பத்தி வேணாலும் மணிக்கணக்கா பேசுவேன். சரி இப்ப சொல்லு, யார் ரொம்ப திறமையானவங்க, நானா இல்ல அந்த லெட்டர் போட்ட பொண்ணா? கௌதமி, உனக்கு யாரும் நிகர் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு இருக்காளே, இவ உண்மையாவே வேற மாதிரி. இவ எல்லா விஷயத்திலயும் உன்னை விட கீழே இருக்கலாம். ஆனா எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறதுல இவ உன்னை விட ரொம்ப முன்னாடி இருக்கா கௌதமி. இந்த விஷயம் எல்லாம் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நீயே இவ்வளவு கட்டிக்க போற புருஷனா இருந்தா இப்படி நிபந்தனை போடுற ஒரு பொண்ணை நீ கட்டிப்பியா? அப்படின்னா நானும் அந்த பொண்ணுக்கு நிபந்தனை போடுவேன். நிபந்தனை இதுதான்: அவ கட்டிக்க போற புருஷனோ புகுந்த வீடோ இல்ல இந்த சமுதாயமோ யாரா இருந்தாலும் அவ அவளோட உரிமையை கேட்டு வாங்கணும். என்னுடைய நிபந்தனையை அவ ஏத்துக்கிட்டா நான் அவளுக்கு ஒரு நம்பிக்கையான கணவனா இருப்பேன். அவ இப்படியே சமுதாயத்துக்கு நிபந்தனைகளை போட்டுக்கிட்டே இருக்கணும். வாதத்தால புது வழியை அவ உருவாக்கணும். ஓ, என்னை விட அந்த பொண்ணு பெருசா தெரியறாளா? இப்போ நான் என்ன பண்ற பாரு. கௌதமி, இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா சரியான ஒரு வாழ்க்கை துணை அமையணும். ஆனா முகவரி இல்லாம இந்த கடிதத்தை கட்டிக்க போறவங்க கிட்ட எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கறது? அந்த பொண்ணோட முகவரி இந்த கடிதத்துல இருக்கு. கட்டிக்க போறவன் பதில் போடுறானோ இல்லையோ, ஆனா அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா பதில் கிடைச்சே தீரும். அண்ணி, சம்பூர்ணாக்கான சீரெல்லாம் நீங்க தயார் பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ சீருக்கு என்ன பண்றதுன்னு திடீர்னு ஏன் கேக்குறீங்க? அது சீரெல்லாம் எப்போவோ தயார் பண்ணியாச்சு. ஏன் தங்கச்சி, உனக்கு தெரியாதா? இவ ஒரு பைத்தியக்காரி. நல்ல காரியம் நடக்கும்போது இப்படிதான் ஏதாவது அவசகுணமா பேசுவா. உனக்கு உன் அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையா என்னம்மா? நான் போய் என் பொம்மிக்கு ஏதாவது கெடுதல் பண்ணுவேனா என்ன? அண்ணா, இல்லண்ணே, நீதான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க. நீங்களாம் கனவுல கூட அப்படி நினைக்க மாட்டீங்க. அப்போ வீணா எதையும் யோசிக்காத. அப்போ அந்த ஆண்டவன் கிட்ட ஒன்று மட்டும் வேண்டிக்கோ. பொம்மிக்கு சடங்கு செய்ய இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்கே வரணும்னு வேண்டிக்கோ. இவ அனுப்புன கடிதாசியை ஏதோ விளையாட்டுத்தனமா அனுப்பியிருக்கான்னு நினைச்சு அவங்க மன்னிக்கணும். சரியான நேரத்தில் வட்டி வரலனா அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. ஜமீன்தாரு சொத்தை பிடிங்கிட்டாருன்னு என்ன குறை சொல்லக்கூடாது. Yes, Mr. Commissioner. Anirudh, it's extremely sorry. இங்க இருக்க சிச்சுவேஷன்லாம் புரிஞ்சுக்க அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்பா, 5 நிமிஷம் நான் சொல்றதை கேட்குறீங்களா ப்ளீஸ்? பெரியப்பா, நீங்களும் கொஞ்சம் நில்லுங்களேன், நான் கொஞ்சம் பேசணும். தம்பி, அனிருத் அவ செஞ்சது தப்புன்னு உணர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். அவ மன்னிப்பு கேட்டான்னா உடனே மன்னிச்சிரு. நேற்று பார்ட்டியில் நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நீங்க வருத்தத்தில் இருப்பீங்கன்னு தெரியும். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டாகணும். ஆனா நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு
அது தப்பா தெரிஞ்சது. ஆனா எனக்கு அப்படி படல. நீங்க தான் ஜாதியை முக்கியமா நினைக்கிறீங்க, நான் அப்படி நினைக்கல. சமுதாயம், அந்தஸ்து, சம்பிரதாயம், பழக்க வழக்கம் இதெல்லாம் பெருசா நீங்க தான் நினைக்கிறீங்க. இதை எதையுமே நான் பெருசா நினைக்கலப்பா. நான் ஆசைப்படுறது ஒண்ணுதான். இந்த உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அப்புறம் தீண்டாமை இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். ஏழைங்களும் பணக்காரங்களும் ஒன்னா ஒற்றுமையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரே எண்ணத்தோட புது நாட்டை உருவாக்கணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமைகள் கிடைக்கணும். பெண்கள் ஆண்களோட கால்களுக்கான செருப்பு இல்ல. இதுக்கு மேல அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்க கூடாது. இன்னைக்கு வேணா நான் மட்டும் இப்படி யோசிக்கலாம், ஆனா நாளைக்கு இந்த நாடே பேசும். நம்மளுடைய எண்ணங்கள் வேற வேறன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஆனாலும் நம்ம எல்லாருமே இந்த வீட்டில தான் இருக்க போறோம். அப்படித்தானே பெரியப்பா? நான் உங்க மனசை எப்பவும் உடைக்கணும்னு நினைக்கல. ஆனா சில நேரம் தெரியாம இனி அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க விரும்புனா என்ன இந்த வீட்டை விட்டே அனுப்பிடலாம். சரி, அப்ப நான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது தான் கரெக்ட். உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ அனிருத். சம்பூர்ணாவோட மஞ்சள் சடங்குக்கான மஞ்சளை வாங்கிக்கங்க. ஏற்கனவே பேசின மாதிரி இன்னும் 1-2 நாள்ல நாங்க சடங்குக்கு இங்க வந்துடுவோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிறத விட இந்த திருமணத்தை ரொம்ப சிறப்பா நடத்தி முடிச்சிடலாம். ரொம்ப நல்லது. அப்புறம் பேசி முடிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? பொண்ணு கூட என்னென்ன அனுப்பணும்னு உங்களுக்கு தெரியும்ல? எல்லாம் நடக்கும். அது போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சம்பூர்ணாவை கட்டிக்க போறவங்க வீட்ல இருந்து மஞ்சள் வந்துருச்சு. ஆனா பொம்மையை கட்டிக்க போறவங்க வீட்ல இருந்து எதுவுமே வரலையே. எப்போ வரும்னு தெரியலையே. நீ இப்ப மாற்றம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கல, இத மாற்றம்னு சொல்ல மாட்டாங்க, புரட்சின்னு சொல்லுவாங்க. நீ நினைக்கிற இந்த புரட்சி பயணத்துல உன்னால 2 அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. நீ மாத்த வந்திருக்க ஜனங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? வீடு கட்டணும்னு ஆசைப்படலாம், ஆனா அதுக்காக மணல்ல வீடு கட்டினா என்ன ஆகும்னு தெரியுமா? அனிருத், நீ உன்னோட கனவு உலகத்துல இருந்து முதல்ல வெளியே வர முயற்சி பண்ண. அப்புறம் நீ மாத்தணும்னு ஆசைப்படுறியே, அந்த மக்கள் எல்லாம் மாற தயாரா இருக்காங்களான்னு முதல்ல தெரிஞ்சுக்க. இங்க பாரு, இந்த சமூகம் உன்னை ஏளனமா பேசி அதுவே உன்னோட மாற்றங்கிற நெருப்பு அணைக்கிறதுக்குள்ள நீ லண்டனுக்கே திரும்ப போயிடு. அடுத்த வாரம் நீ ஷிப்ல போறதுக்கு உனக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்க. நடந்த பார்ட்டி மாதிரி என்னோட டிக்கெட்டையும் வேஸ்ட் பண்ணிடாத. நான் போவேன்ப்பா. ஆனா டிக்கெட்ல இருக்க அந்த டேட்டுங்கிற காலம் இருக்கே, அதை ஃபில் பண்ணாதீங்க. அனிருத், உன்னால முடியாது அப்படின்னு நீங்க என்கிட்ட சொன்னதை மாத்தி காட்டுறேன். நீங்களாவே ஒரு நாள் நீ சாதிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா என்னால இது முடியாதுன்னு என்னைக்கு எனக்கு தோணுதோ அன்னைக்கு நானே உங்ககிட்ட சொல்லுவேன், அப்பா நீங்க என் டிக்கெட்ல டேட்டை நீங்களா ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்க சொன்னது சரியா இருக்கலாம்ப்பா, இது என்னோட பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா அதை நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என்னோட எண்ணங்கள் மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமானதுதான்ப்பா. உண்மையிலேயே எல்லாத்தையும் காலம்தான்ப்பா முடிவு பண்ணும். யாரு சரி யாரு தப்புன்னு காலம் முடிவு பண்ணும்பா. ஆமாமா, அதுவும் சரிதான். அனிருத்துக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும். எப்படியாவது அனிருத் இங்க இருக்கணும்னு தானே எல்லாத்துக்கும் நீங்க ஒத்துக்கிறீங்க. சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஆனா அனிருத், நீ எப்ப தோத்து போறியோ, என்னைக்கு உன்னோட இந்த எண்ணங்கள்லாம் மாறுதோ, அன்னைக்கு எது சரி எது தப்புங்கிற முடிவை நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ அதை கேட்டுதான். ஒத்துக்கிறேன்னா சொல்லு. ஒத்துக்கிறேன்ப்பா.
யாரை பத்தி கிளம்புன்னு சொல்ற? ஏய் யாரும் தெரியுமா உங்களுக்கு? இல்லடா, நான் அந்த வீட்டுல சம்மந்தம் பண்ண வந்திருக்கேன்டா. இங்க பாரு. ஆமா. இந்த வீட்லயா? யாரு இது? ஏய் வேணா, என்னை சுத்தாதீங்க. அவர் கையில மஞ்சள் கொண்டு வந்திருக்காரு. இவர் பொம்மையோட மாமனார்னு நினைக்கிறேன். அடே பசங்களா, பானு பானு, சீக்கிரமா இங்க வா. இங்க பாரு, பசங்க கிட்ட அந்த பெரியவரை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லு. அவரு பொம்மையோட மாமனாரு. அவரு சடங்குக்காக மஞ்சள் கொண்டு வந்திருக்காரு. அவரு மரியாதையோட நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வா. போ, வேகமா போ. ஏய் என்னை சுத்தாதீங்கன்னு சொல்றேன்ல. இப்படி அந்த கிராமத்துல பெரியவங்கள மதிப்பீங்களா? நிறுத்துங்கடா. கத்தாதீங்க, இவரை தொந்தரவு பண்ணாதீங்க. இவர் நம்ம கிராமத்துக்கு சம்மந்தம் பண்ண வந்திருக்காங்கன்னு சுமித்ரா மாமி சொன்னாங்க. இவர் பொம்மைக்கு மாமனாரு. மாமனாரா? யாரு மாமனா? பாப்பா மன்னிக்கணும் மன்னிக்கணும். சின்ன பசங்க யாரு நம்மள நீங்க வந்து தெரியாது இல்ல. ஆமா. வாங்க வீட்டுக்கு வாங்க. சரி, முதல்ல வரோம். தண்ணி குடிங்க.